யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமானமை பொருளை காண வந்தோமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமானமை பொருளை காண வந்தோமே. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நம்ம வெற்றி பெறணும், வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது தான் நோக்கம். வாழ்க்கையின் நோக்கம் அதுவாக தான் இருக்க முடியும். ஆன்மீகம் என்பது நான் ஆன்மீகத்தில் போகணும், பெரிய ஞானம் பெறணும், முழுமையாக ஞானம் பெறணும், சக்திகள் பெறணும், ஆற்றல்லாம் பெறணும், நானும் முக்தி பெறணும் என்பது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த விஷயந்தான், சிறப்பான ஒன்று தான். இருந்தாலும் எல்லாரும் அப்படி விரும்புவது கிடையாது. ஒரு சிலர் தான் அதை விரும்புகிறாங்க. அப்படியே விரும்பினாலும் தொடர்ந்து அதை விடாமுயற்சியாக செய்வதும் கிடையாது. பயிற்சிக்கு வராங்க சிலர், நிறைய நடக்குது. ஏன்னா ஆய்வு செய்யும்போது மிகப்பெரிய வெற்றிகள் அடைந்தவர் நிறைய பேர் இருக்காங்க. மிக மிக பெரிய வெற்றி அடைந்தவர்கள், வெற்றி அடைந்து கொண்டிருப்பவர்கள், சிறப்பாக வாழ்ந்து இப்படிலாம் இருந்தாலும் கூட இப்படிப்பட்டவர்களும் இருக்காங்க. பயிற்சி எடுப்பாங்க, ஆனால் பயிற்சியை முறையாக செய்வது கிடையாது. அப்புறம் எப்படி பயிற்சி பலன் கொடுக்கும்? எப்படி பயனை எதிர்பார்ப்பது? வேலை செய்யாமல் ஊதியம் எதிர்பார்ப்பது போல. வேலை என்பதாவது நம்ம உடலை சார்ந்ததான விஷயம், ஆனால் இது மனதை சார்ந்த விஷயம். ரொம்ப சுலபமாக கற்றுக் கொடுக்குறேன். அதாவது ராஜயோக தியானம் என்பது ராஜயோக தியானத்தின் அடிப்படையில் தான் இந்த தியானம் நான் கற்றுக் கொடுக்குறேன். அதன் அடிப்படையில் தான் இந்த யோக சக்தியை பற்றியெல்லாம் பேசி கொண்டிருக்கின்றேன். ஆக தொடர்ந்து ரொம்ப சுலபமான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தாலும் கூட அதை செய்யணும், தொடர்ந்து செய்தால்தான் நமக்கு பலன் பெற முடியும். ஒரு சிலருக்கு பயிற்சி பெற்ற உடனே பெரிய மாற்றங்கள் ஏற்படுவது உண்டு. அது அவருடைய என்ன சொல்லணும்னா கர்ம வினைகளுக்கு ஏற்றாப்புல. ஆக ஒருவருக்கு கர்ம வினை இருக்கின்றது, கர்ம வினையால் நாம் பாதிப்புக்குள்ளாகிறோம் இருந்தாலும் கூட யோக சக்தினால் அவர்களுக்கு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அவங்க கொஞ்சம் போராடணும். என்ன போராடணும்னா முறைப்படி பயிற்சி செஞ்சுட்டு வரணும், அவ்வளோதான் விஷயம். மனம் அந்த உறுதி இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த பயிற்சி செய்யாதவர்களுடைய கூத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அவசரம் முறையாக பயிற்சி செய்வது கிடையாது. இப்படியானவர்கள் தான் வாழ்க்கையில் அப்படியே இருந்து கொண்டு இருப்பார்கள். வாழ்க்கை முழுவதுமே வீணாக்கி விடுவார்கள். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ